வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளுங்க. என்னோடய பிறந்த டேட் 1982 பிப்ரவரி 13ங்க. தம்பி கட்டாயப்படுத்தினால இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லி வீடியோ போடுமா, எல்லாத்துக்கும் தெரியணும் உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த 2 வருஷத்தில் எனக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே என் கவலைகள் எல்லாமே மறந்துட்டு நான் என்னோடய தொழிலில் 4 பேர்த்துக்கு சொல்லித்தரணுன்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் பண்ணேன்னா நல்லா இருக்கு சிஸ்டர், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள். அது என்னால் மறக்கவே முடியாது. ஒன்றா போட்டிருக்கேன் நான். எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எனக்கு அவ்வளோ வியூஸ் இல்லாதனால மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் எப்படியாச்சும் அப்படின்றதுக்காக இது எல்லாம் மொத்தமாக போட்டிருக்கேன் நான். இதில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப எல்லாமே ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து கற்றுக்கங்க. எல்லா நாட்டு டிசைனுமே ஒன்று ஒரு டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்காமல், ஏன்னா கடையில் வாங்கிறது கூட சீக்கிரமாக பிரிஞ்சிடுது, வேஸ்ட் ஆயிடுது. இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம டிசைன் பண்ணோம்னா அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸுக்கு எதுவுமே ஆகாது. இது ப்ளவுஸுக்கு பட்டு சேரீ ப்ளவுஸுக்கு இது மாதிரி பண்ணினேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. நான் 2 இது கொடுக்குறேன். நான் இதில் 3 கொடுத்திங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பார்ட்ரு பத்தலை, அதனால நான் 2 கொடுத்துருக்கேன். இதில் 3 லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் 2 இன்ச்சு முன்னாடி ஏற்றி அப்படி இன்னொரு லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி விட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பிடலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து தைச்சிடலாம். நம்ம சூப்பராக இருக்குது. அந்த உள்ளே நம்ம 4 இது நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால சேர்த்து தைச்சிருங்க. அவ்வளோதான். மொத்தமாக சேர்த்து இந்த நாட்டோடு சேர்த்து நம்ம தைச்சி விட்றலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த டிசைனு. ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது சுடிதாருக்கு பேக் சைடு நெக்குக்கு இந்த டிசைன் கொடுத்துருந்தேன். சுடிதாருக்கு இதுதான் நான் முதல்ல பேக் சைடு இந்த அம்பர்லா டாப்புக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்பர்லா டாப்புக்கு பேக் சைடு நெக்கு கொடுத்துருந்தேன். நம்ம இந்த ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரவுண்டாக தான் வேணும். இதுக்கு ஒரு மூடி வச்சு நல்லா ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தைங்க. அப்படியே ரவுண்டாக நம்ம தைக்கலாம். தைச்சிட்டு நம்ம அப்படியே அதை விரித்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு விரிச்சிட்டு அது மேலேயே அப்படியே அமுக்கு தையல் போட்டுருங்க.
மேலேயே நல்லா அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம தையல் போட்டுடணும். இப்போ அதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்டாக எல்லாத்துக்கும் தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நாட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு 2-3 நான் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு 1, 3 இன்ச்சுக்கு 1 அந்த மாதிரி சின்னது பெருசுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இந்த இது கொடுத்து நம்ம ஒரு இதுக்கு வந்து 2 பீஸ் இந்த மாதிரி வச்சு தைச்சிருங்க. இது வந்து ஒரு 4 இன்ச் வரும். நம்ம தைச்சிட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மார்க் ஒன்று தைச்சி முடிச்சுட்டு இன்னொன்றுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு அதே அளவு அப்படி தைச்சிருங்க. சமமாக இருக்கணும். இப்போ நல்லா நம்ம தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டு நம்ம இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு இப்போ இன்னொன்று ரெடி பண்ணலாம். அது வந்து நம்ம லாங்காக நாட்டு இருக்கும் இல்லையா, இடுப்பில் கட்டுறது, அதில் வச்சு தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த கேப்பில் இது ரெண்டையும் வச்சு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி பாருங்களேன், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இது பேக் சைடுக்கு இப்போ நம்ம அதே மாதிரி ஒயிட் கலரில் பண்ணிடலாம். இது வந்து இடுப்புக்கு, இடுப்பில் நம்ம கட்டுவோம் இல்லையா பசங்க, அந்த இதுக்கு. ஏதுக்கு ஒயிட் கலர்னா நம்ம மேலே வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கனால இடுப்புக்கு ஒயிட் கலரு. இதோட ட்ரெஸ்ஸோட வீடியோ எல்லாமே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ஒன்று தனித்தனியாக போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லா ட்ரெஸ்ஸோட வீடியோவுமே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு லைனுக்கு 3 கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இதுவும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 3 பீஸு, அதுக்கு வந்து மொத்தத்துக்கு 10, 2க்கு சேர்த்து இதுக்கு 6 பீஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சுடிதாருக்கு தான். இது கீழே வந்து ஃப்ரில் வச்சு இந்த சுடிதார் பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்கும். கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி நம்ம அடித்து திருப்பிடலாம். ஓரத்துலேயே ஒரு ஃபுட் அளவுக்கு தைச்சிட்டு நம்ம திருப்பிடலாம். இது நல்ல சைஸ் வந்து XXLங்க, அதனால் நாட்டு நிறைய தேவைப்படும். நல்லா முறுக்கி டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து இங்கிட்டு 4 இன்ச்சு, இங்கிட்டு 4 இன்ச்சு, அதை 2ஆக கட் பண்ணி விட்ருங்க. 2ஆக கட் பண்ணி ரெட்டையாக கூட தைக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. நான் ஒரு பீஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நேர் பீஸ் கட் பண்ணிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் கேப் போட்டுருங்க. அப்படியே நம்ம மடித்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். பக்கத்தில் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் அது மேலே வச்சு தைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அதில் வச்சு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து இருக்கிற அளவை வச்சு ஈவனாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த நாட்டு வந்து ஒன்று வந்து 3 இன்ச்சு, ஒன்று வந்து 4 இன்ச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 இதுக்கு வந்து நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடுப்பு கட்டுறதை வச்சு தைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு திருப்பி எடுத்துடலாம்.
இப்போ முடிச்சுட்டு இப்போ அந்த இடுப்பில் கட்டுறதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று கொடுத்து தைச்சிடலாம். அதுக்கு கீழே இந்த 2 பீஸையும் கொடுத்து தைச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இது எல்லாமே இதில் வர்றது எல்லாமே லாங் வீடியோ இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த டிசைனு, இதுவும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து செம்மையாக இருக்குங்க. இதோட லாங் வீடியோவும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட லாங் வீடியோ சூப்பராக இருக்குங்க. நான் தைச்சதுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு தைச்சது இந்த ட்ரெஸ்ஸு தான். பார்த்து கற்றுக்கங்க. இந்த முக்கோணமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நான் நாட்டை அடித்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நான் கயிறு அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பூனம் கிளாத்து மாதிரி இருக்கும், சாரீ கிளாத்து மாதிரி இருக்கும். அதனால் தையல் போட்டுட்டு நம்ம வந்து பண்ணலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு திருப்பி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இந்த மாதிரி வந்துடும், ஒரு சங்குப்பூ டிசைனுக்கு வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம 3 இது பண்ணிடலாம். அது நடுவில் மட்டும் அந்த க்ரீன் கலர் மயில் கலர் வர மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு எல்லோ கலர். அதே மாதிரி மடித்து தையல் போட்டு விட்ருங்க. இப்போ மேலேயும் ஒன்று வச்சு தைச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி சங்குப்பூ கோர்த்து வச்சா இது மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த கேப் போடுறது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம 2க்கும் பண்ணியாச்சு. இதோட ட்ரெஸ்ஸோட வீடியோ இருக்குங்க. இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க. இதோட லாங் வீடியோ எல்லாமே இருக்குங்க. இது தர்மாக்கோல் பால் வச்சு பண்ணியிருப்பேன், பைப்பிங் வச்சு. சூப்பராக இருக்கும். கைக்கெலாம் பார்டர் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த நாட்டு டிசைன் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு இந்த நாட்டு டிசைன் பண்ணலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. மாற்றி கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டு கீழே வந்து நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு அப்படியே திருப்பி தையல் போடுங்க. இதோட லாங் வீடியோ எல்லாமே இருக்குங்க. திருப்பி அந்த இதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். திருப்பி வெளில எடுத்துடலாம். அப்படியே முறுக்குங்க. முறுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ நீங்கள் எந்த பக்கம் முறுக்குனீங்களோ அந்த பக்கம் ஆப்போசிட் முறுக்குங்க. அகலம் 4 இன்ச்சுங்க, உயரம் 4 இன்ச்சுங்க. கட் பண்ணிட்டு ஒரு ஓரத்தில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 4 பக்கமும் தைச்சிடலாம். நீங்கள் எங்கனக்குள்ளே பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா அதுக்குள்ளே 1 இன்ச்சு காப்பு விட்டுட்டு நிப்பாட்டிடுங்க. 4 மூலையும் கட் பண்ணி விட்ருங்க. அந்த இதை திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுடலாம். நல்லா பிடிச்சி தேய்ச்சி விட்ருங்க. அந்த எச்சிலே தையல் போடுங்க. நாலு பக்கம் தையல் போட்டு அதை 4ஆக மடிச்சுட்டு நம்ம ஓரத்தில் குட்டி
குட்டியூண்டு, அதாவது ஒரு நாட்டு உள்ள போகிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணி தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு இப்போ அதே மாதிரி திருப்பி இங்கிட்டு வந்து தைச்சி விட்டுறலாம். இங்கிட்டு தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டுட்டு நம்ம இதுக்கு பாசி வைக்கலாம். இதே மடித்து ஒரு 6 பாசி கொடுத்து விட்ருங்க. ஒன்று வச்சுட்டு சுற்றிலும் 6 பாசி. நல்லா டைட்டாக சுற்றி பிடிச்சிக்கோங்க. ஊசி நூல் வச்சு நல்லா சுற்றி கோர்த்து விட்ருங்க. கோர்த்துட்டு இப்போ 4 பக்கம் நம்ம பாசி வச்சிடலாம். அந்த 4 நம்ம உள்ளே டாட் மாதிரி பிடிச்சோம் இல்லையா, அதையும் தைச்சி விட்றணும். அதை தைச்சி விட்டுட்டு நம்ம பாசி வச்சோன்னா வைக்க முடியாதுங்க. ரொம்ப உள்ளே கொடுத்து நம்ம கஷ்டமாக இருக்குது தைக்கிறதுக்கு. அதனால் பாசி வச்சு தைச்சிட்டு நம்ம உள்ளே தைச்சிக்கலாம். உள்ளே அது 4 இதையும் சேர்த்து பிடிச்சி அப்படியே தைச்சி விட்ருங்க. மிஷினில் கூட அடிச்சு விட்ருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி 2க்குமே பண்ணியாச்சு பாசி வச்சு. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட அதிகமாக கூட அமௌண்ட் வாங்கிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பைப்பிங் வச்ச மாதிரி நாட்டு வைக்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி விட்ருங்க, 2 சேர்த்து வச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒரு தையல் ரவுண்டாக போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பிளாக் கலர் லைட்டாக தெரிகிற அந்த க்ரீன் கலர் லைட்டாக தெரிகிற மாதிரி அப்படியே பைப்பிங் மாதிரி அப்படியே தைச்சி விட்ருங்க. பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் இந்த நாட்டு ஒன்று 4 இன்ச்சு ஒன்று 3 இன்ச்சு கட் பண்ணிட்டு அது கோர்த்து அப்படியே தைச்சி விட்ருங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த நாட்டு டிசைன்லாம் எனக்கு வியூஸே போகல. வெறும் 300 என்னமோ தான் பார்த்துருந்தாங்க. சரி, இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, போட்டால் மக்கள் மொத்தமானாச்சும் பார்ப்பாங்கள்ல அப்படின்ற ஒரு ஆசையில் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 இது ரெடி பண்ணிட்டேன். 3 சேர்த்து ஒன்று நடுவில் பெருசாக வச்சுட்டு இந்த சைடில் கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டு நம்ம இன்னொன்று இடுப்பு கட்டுவோம் இல்லையா, அதில் வச்சு சேர்த்து தைச்சிடலாம். அகலம் 3 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. ரவுண்டாக கட் பண்ணிட்டு இப்போ அந்த க்ரீன் கலர்லேயும் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் பெருசாக, அது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசாக நம்ம அப்படியே மடித்து பைப்பிங் மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இடுப்பு கட்டுறோம் இல்லையா நாட்டு, அதை வச்சு இதையும் வச்சு சேர்ந்து அப்படி நம்ம தைச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு நாட்டை வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு தைங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதோட வீடியோவும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ அடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்குரிய நாட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் அடிச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட லாங் வீடியோலாம் போட்டிருக்கீங்க. இப்போ திருப்பிட்டு நம்ம உருட்டி அடிக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டுங்க. நல்லா டைட்டாக உருட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் ஒருக்கா மடிச்சுட்டு நம்ம அப்படியே தைச்சிடலாம். முக்கோணமாக மடித்து மறுபடியும் முக்கோணமாக மடித்து அதை ரெண்டாக மடித்து அப்படியே தைச்சி விட்ருங்க. எல்லாமே இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா இது லாங் வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. வெளியில் எடுத்து விட்டுறலாம். சங்குப்பூ மாதிரி இருக்குங்க. அதை ஃபுல்லாக நம்ம சேர்த்து அப்படியே தைச்சி விட்டுறலாம். கொடுத்துடலாம் ஒரு 5 பூ. நல்லா கட்டிடுங்க டைட்டாக. இப்போ நாட்டு கொடுத்து நம்ம அப்படியே தைச்சி விட்டுறலாம். அப்படியே மேலே வச்சு நல்லா தைச்சி விட்ருங்க. அந்த நாட்டு அடியில் போயிடுச்சு. இந்த பூவெல்லாம் ஒன்று சேர்த்து தைச்சி விட்டுறலாம். இப்போ மேலே குட்டியாக ஒரு பீஸ் கொடுத்து அப்படியே தைச்சி நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அழகாக ஒரு பூ கொத்து மாதிரி இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருக்கும். பார்த்து கற்றுக்கங்க. இது வந்து ஒரு ப்ளவுஸோட நாட்டு டிசைனுங்க. பட்டு சரி ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோட நாட்டு டிசைனு. இதுவும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அகலம் வந்து 4, உயரம் வந்து 4 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நான் ப்ளெயின் கிளாத்தில் தான் வச்சு தைக்கிறேன். ஒரு சைடு வந்து பாதியிலேருந்து தைங்க. தைச்சிட்டு 4 பக்கம் தைச்சிட்டு 1 இன்ச்சு அகலம் வச்சு திருப்பி எடுத்துடுங்க. அந்த கேப்பில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. வெளில எடுத்ததுக்கப்புறம் ஊசி வச்சு நல்லா திருப்பி விட்ருங்க. இந்த மாதிரி கேப் இருக்கும். இதில் நம்ம தைச்சி விட்றலாம். இப்போ 4 மடித்து சென்டரில் குட்டியூண்டா ஓட்டை போட்டுட்டு இந்த ரோப்பை எடுத்துகிட்டு வெளியில் முக்கோணமாக மடித்து அந்த 4 மூளைக்கும் சேர்த்து தையல் போட்டுருங்க. ஓரத்தில் தான் போடணும். இதுக்கு வந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ராலாம் போடக்கூடாது.
இதே மாதிரி நம்ம வந்து 4 பக்கம் போட்டுடலாம். சமமாக பிடிச்சி போட்டுருங்க. இப்போ அதவே திருப்பி பிடிச்சி இந்த பக்கம் நம்ம போட்டுடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக தைச்சி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் தைச்சி விட்டுடலாம். மொத்தம் 6 தையல் வருங்க அதுக்கு. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டுட்டு மணி கோர்க்கலாம். நாட்டுக்கு அந்த பால் வச்சுருந்தோம் இல்லையா, அது பண்ணலாம். இந்த வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் வச்சு நல்லா பால் மாதிரி பண்ணிடுங்க. அமுத்தி அமுத்தி பண்ணிங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். உருண்டையாக வந்ததுக்கப்புறம் அந்த மேலே அந்த இது வந்து பாக்கெட்டே 10 ரூபா தாங்க. அதை வச்சு கோர்த்துடலாம். கோர்த்துட்டு அப்படியே உள் பக்கமாக விட்டு அந்த ஓட்டை வழியாக ஊசி எடுத்துருங்க. ஊசி எடுத்துட்டு இந்த பாசி ஒரு 6-7 பாசி கோர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் கோர்த்து விட்டுடலாம். இந்த இதில் அப்படியே நல்லா சேர்த்து நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக தைச்சி விட்டிங்கன்னா நின்றுக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்க்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து அமௌண்ட்டு வந்து அதிகமாக வாங்கிக்கோங்க கஸ்டமர்கிட்ட. ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா, அதனால். பாருங்கள், செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம ரோஸ் டிசைன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாட் எடுத்துக்கோங்க. ஒரு 17 இன்ச்சு நீர் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2ஆக மடித்து ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. 2 இன்ச் ஆகலைங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளிப்ஸ் வைக்கிங்க. நெருக்கமாக வச்சிடலாம். ஒரு ஓரத்தில் தைச்சி விட்டுட்டு நாட்டு வச்சு அப்படியே நீங்கள் சுருட்டுங்க. பொறுமையாக அப்படியே சுருட்டிட்டு வாங்க. சுருட்டிகிட்டே அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்களேன். நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா டைட்டாக தைச்சி விட்டு குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபிசரெல்லாம் மறைக்கிறதுக்காக மேலேருந்து கொடுத்து கீழே திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே நல்லா எடுத்து விட்ருங்க. ரோஸ் இதழ் மாதிரி நல்லா விரிச்சு விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.